நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுப தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரந்தான தொழுகைகளை இமாம் ஜமாஅத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நல்ல அமல்களாய் நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய எல்லா நல்லறங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு பரிபூர்ணமாக கபூல் செய்து தந்தருள்வானாக. நம்முடைய நல்ல அமல்களின் பரக்கத்தால் மறுமையினுடைய எல்லா காரியங்களையும் நமக்கு லேசான முறையில் நடந்தேற தோல்வி செய்வானாக. நம்முடைய வாழ்வில் நம்மை சூழ்ந்திருக்கிற ஆபத்துகள், பலா முசீபத்துகள், நோய் நொடிகள் அனைத்தையும் நம்மை விட்டும் நீக்கி எல்லா விதமான நல்ல பாக்கியங்களையும் நிரப்பமாய் பெற்று வாழக்கூடிய நல்ல மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரா ஃபுர்கானினுடைய முதல் வசனம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறையில் பேசுகிற பொழுது, யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும், இத்தகு யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அலீம், மறுமை நாளினுடைய திடுக்கம் என்பது அது ஒரு மகத்தான ரொம்ப பெரிய விஷயம் என்று அல்லாஹ் இந்த சூராவின் ஆரம்பத்தில் பேசுகிறான். மறுமையில ஒரு மனிதன் என்ன செய்வான்? சூர் ஊதி எல்லா மனிதர்களும் அழிக்கப்பட்டு மீண்டும் எழுப்பப்பட்டதற்கு பின்னால் என்ன நடக்கும் என்பது தொடர்பாக நிறைய கருத்துக்கள், நிறைய ஹதீசுகள், வசனங்கள் பேசப்படுகிறது. இவை அனைத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுகிறான், மறுமையில் நடக்கக்கூடிய கேள்வி கணக்கு, நல்லவர்கள் தீயவர்களை பிரிப்பது, மஹ்ஷர் மைதானம், இது மாதிரி உள்ள எல்லா செயல்பாடுகளுமே ஷைஉன் அலீம், அது ரொம்ப மகத்தான ஒரு விஷயம், ரொம்ப ஆபத்தான ரொம்ப திடுக்கத்தை தரக்கூடிய விஷயம் என்று சொல்லிவிட்டு இதற்கு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், யௌம தரவுனஹா ததுஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், ஒவ்வொரு கர்ப்பஸ்திரியான ஒரு பெண்மணியும் அந்த திடுக்கத்தின் காரணமாக தன்னுடைய கருவை அவள் விட்டு விடுவாள். அதாவது மாசமா இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த அழுத்தம், திடுக்கத்தை கண்டால் தன்னுடைய குழந்தையை அங்கேயே பெற்றெடுத்து விடுவாள். அதை கூட அவளால் உணர முடியாத அளவுக்கு மறுமை நாள் ரொம்ப திடுக்கமானது என்று அல்லாஹ் திருமறையில சொல்றான். ஈமானின் அடிப்படையிலேயே நாம் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம், எதை ஈமான் கொண்டிருக்கிறோம்னு சொன்னா, துன்யாவில் மௌத்துக்கு பின்னால் நாம் மீண்டும் உயிர் கொடுத்து ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எழுப்பப்படுவோம் என்பதாக ஈமான் கொண்டிருக்கிறோம். இதை நம்பினால்தான் ஒருவர் முஸ்லிமாக, முஃமினாக இருக்கவே முடியும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த நாளினுடைய நிகழ்வுகள் எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக நிறைய நபர்களுக்கு அது சார்ந்த விஷயத்துல கேலியும் கிண்டலும் பொதுபோக்கும் சாதாரணமாக அவற்றை கடந்து செல்வதுமாக இருக்கிறது. அதெல்லாம் நடக்கிறப்ப பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு துன்யாவையே மையமாக வைத்து வாழக்கூடியவர்களாக மக்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த வசனத்தை நாம் மனதில் நிறுத்த வேண்டும். நாளை மறுமை என்று ஒன்று இருக்கிறது. அந்த நாளில் நிறைய நிகழ்வுகள் நடக்கும். அது நமக்கு ஒரு பெரும் திடுக்கத்தை தரும். சூரா அபஸ் என்கிற இறைவசன அத்தியாயத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுமையில் அத்தா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தைகள் இவர்களெல்லாம் கியாமத் நாள்ல மஹ்ஷர் மைதானத்துல எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை பற்றி பேசுகிற பொழுது, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரரை விட்டும் விரண்டோடுவான். அங்க பார்ப்பார், துன்யாவில் வாழும் பொழுது அண்ணன் தம்பி என்று இணை பிரியாமல் சேர்ந்து வாழ்ந்த மக்கள் நாளை மஹ்ஷர் மைதானத்துல வரும் பொழுது யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, தன்னுடைய சகோதரனை விட்டு இன்னொரு சகோதரன் விரண்டோடுவான். எப்படி விரண்டோடுவான்னா, யானப்சி யானப்சின்னு விரண்டோடு, என்னுடைய நிலைமை என்னென்ன தெரியலையே, என்ன அண்ணனாவது தம்பியாவது அல்லாஹ் என்ன எப்படி நடத்துவான்னு தெரியணும்னு சொல்லி அண்ணனை விட்டும் சகோதரரை விட்டும் இன்னொரு சகோதரன் விரண்டோடுவான். ஒரு குழந்தை, ஒரு மனிதன் தன்னுடைய தாயை விட்டும் தன்னுடைய தந்தையை விட்டும் விரண்டோடுவான். துனியாவில் சேர்ந்திருப்பான், துனியாவின் பாசமாக வாழ்ந்திருப்பான், துனியாவின் பெற்றோருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு கூட ஒரு மனிதன் இருப்பான். ஆனால் மறுமையின் என்று வருகிற பொழுது அவனுடைய தாயை விட்டும்
தந்தையை விட்டும் அந்த மனிதன் விரண்டோடுவான். தன்னுடைய குழந்தைகளை விட்டும் தன்னுடைய தோழர்களை விட்டும் ஒரு மனிதன் விரண்டோடுவான். யாரும் எனக்கு தேவையில்லை, என்னுடைய அமல் என்னுடைய கேள்வி கணக்கு எப்படி இருக்கும் என்கிற அந்த கவலை மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் நாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம், அல்லாஹ் மறுமையில் என்ன செய்வான், மஹ்ஷர் மைதானத்துல என்ன செய்வான் அப்படின்னா ஒரே அமல் தான் இருக்கும், கேள்வி கணக்கு என்பது. அதாவது துன்யாவில பிறந்ததுல இருந்து வஃபாத்தாகிற வரை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை பற்றி, நீங்கள் செய்த தவறுகளை பற்றி உங்களிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அதை நாம் விளங்குவதை போல் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேள்வி கணக்கு கேட்கிறான் என்பதை விட நம்மிடத்தில் நம்முடைய தவறுகளை எடுத்து சொல்லுவான். அது எப்படி இருக்கும்னு சொன்னா, துன்யாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒரு மனிதனுடைய அந்த கேள்வி கணக்கை விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில இருக்கும். இப்ப ஒரு 10-100 பேர் இருக்கிறாங்க, பள்ளிவாசலின் கடைசி வரை கூட்டம் இருக்குதுன்னா சாதாரணமாக இங்கே அமர்ந்து பேசினால் அது மக்களுக்கு கேட்காது. ஆனால் மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கிற பொழுது அதை அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் விளங்கிக் கொள்வார்கள். சாதாரணமாக இங்கே அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி எல்லா மக்களுக்கும் தெரியும், வெளிப்படையாக இருக்கும், எந்த ஒரு விஷயமும் அந்த நாளில் விடப்படாது. அதாவது நம்ம மறுக்கவும் முடியாது, இல்ல நான் இப்படி செய்யவில்லை, நான் அவனை பற்றி பேசவில்லை, நான் அவனை ஏமாற்றவில்லை, நான் திருடவில்லை என்று அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்கிற பொழுது நாம் தவறு என்றோ இல்லை என்றோ எதையும் மறுக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை எடுத்து காட்டி மறுமையில் விசாரணை செய்வான், கேள்வி கணக்கு கேட்பான். விலங்க யோசித்து பார்க்கணும், துன்யாவில் இருக்கும் வரை நாம் கண்ணியமானவர்களாக இருந்திருப்போம், மனைவி மக்களுக்கு மத்தியில ரொம்ப கண்ணியமாக இருந்திருப்போம், சமூகத்துக்கு மத்தியில் கண்ணியமாக இருந்திருப்போம். ஆனால் அந்த நம்முடைய துன்யாவின் தவறுகள் நாளைக்கு மறுமையிலே மக்களுக்கு மத்தியில் எடுத்து காட்டப்படுகிற பொழுது நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று ஒரு மனிதன் யோசித்து தன்னை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நினைச்சான்னு சொன்னா துன்யாவில் நல்ல மனிதனாக வாழ முடியும். ஒரு தப்பு செய்யறப்ப நமக்கு என்ன யோசனை வரணும்னா, நாளை மஹ்ஷர்ல அல்லாஹ் இதை வெளிப்படுத்தினால் நம்முடைய குடும்பத்துக்கு முன்னாடி நாம் எப்படி இருக்க முடியும், நம்முடைய குழந்தைகள் நம்ம எப்படி பார்ப்பார்கள் என்கிற சிந்தனை வர வேண்டும். ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றாங்க, இந்த மாதிரி வெளிப்படையாக மக்களுக்கு மத்தியில் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் ஒரு சலுகையை கொடுப்பார். என்ன சலுகைனா, அவர்களுடைய விசாரணை என்பது தனியாக இருக்கும். ஒரு சில மக்கள் இருப்பாங்க, அவர்களிடத்தில் அல்லாஹ் விசாரணை செய்வான். அல்லாஹ் என்ன விசாரிக்கிறாங்கிறது யாருக்குமே தெரியாது. நாம் ஏற்கனவே சொன்னோம், அல்லாஹ்வுடைய விசாரணை அங்க உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆரம்பத்துல இருப்பவர்களும் கடைசி கோடியில இருப்பவர்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கேட்கும்னு. அந்த நேரத்தில் கூட ஒரு சில மக்கள் இருப்பார்கள், அல்லாஹ் என்ன விசாரிக்கிறாங்கிறது யாருக்கும் தெரியாது, திரையிட்டு விடுவான். ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது, திரையிட்டு விடுவான் அல்லாஹ். அந்த திரைக்கு பின்னால் இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மனிதரிடத்தில் விசாரிப்பான், யாருக்கும் எதுவும் தெரியாது. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்னா, நீ இந்த பாவத்தை செய்தாய், இந்த பாவத்தை செய்தாய் என்று அல்லாஹ் அந்த மனிதரிடத்தில் சொல்லுகிற பொழுது அந்த மனிதன் என்ன நினைப்பான்னா, அன்னஹு ஹலக்க, சரி இந்த நம்முடைய பாவம் எல்லாம் சொல்லப்பட்டு விட்டது, நாம் இதோடு முடிந்தோம், நாம் நரகத்துக்குத்தான் போவோம் என்று அந்த மனிதன் உறுதியாகிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய ஒரு குணத்தின் காரணமாக உன்னை நான் சொர்க்கத்திற்குள்ளால் நுழைய செய்கிறேன், தீலதுகுலில் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லி அந்த மனிதனிடத்தில் அல்லாஹ் சொல்லும். அது என்ன ரொம்ப பெரிய குணம், அற்புதமான குணம், ரொம்ப கஷ்டமான விஷயம்னா ஒண்ணும் இல்லை. துன்யாவில் வாழுகிற பொழுது பிறருடைய குறையை யார் மறைத்தாரோ அவருக்கு அல்லாஹ் இந்த வாய்ப்பை தான். இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஒரு மனிதரை பற்றி உள்ள ஒரு குறைபாடு நமக்கு தெரிய வருதுன்னு சொன்னா அதை மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தாமல் அதை தான் யார் மறைத்து வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் நாளை மறுமையில மக்களுக்கு மத்தியில் அவருடைய குறையை மறைப்பான். இது சஹீஹான ஹதீசுகளில் பதிவு செய்யப்பட்ட விஷயம். அப்ப துன்யாவில் வாழுகிற பொழுது நாம் என்ன செய்யணும்னா, பிறருடைய குறையை மறைத்து வாழ வேண்டும். அப்படி வாழுகிற பொழுது நாளை மறுமையில நமக்கு கிடைக்கக்கூடிய அதனுடைய பலன் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு பலனாக இருக்கும் என்று இந்த ஆயத்தும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. ஈமானின் அடிப்படை வல் பாசி பாதல் மௌத், மௌத்துக்கு பின்னால் எழுப்பப்படுவோம், எழுப்பினால் என்ன நடக்கும், மிக பயங்கரமான விஷயங்கள் நடக்கும். அந்த நேரத்தில் நமக்கு கேள்வி கணக்குகள் கேட்கப்படும். நம்முடைய குறை மக்களுக்கு மத்தியில் தெரியக்கூடாது என்று நீங்கள் விரும்பினால் துன்யாவில் யாரை பற்றிய ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டாலும், யாரை பற்றி குறைபாடுகளை பார்த்தாலும் முடிந்தால்
கண்டிக்க வேண்டும். முடிந்தால் மக்களுக்கு அந்த மனிதரிடத்தில் நேரடியாக சொல்லி அவரை சரி செய்ய வேண்டும். முடியலன்னு சொல்லி சொன்னா அதை அப்படியே கடந்து சென்று அவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தவிர மக்களுக்கு மத்தியில் அதை நாம் பரப்பிவிடக் கூடாது. அப்படி பரப்பாமல் அவருடைய குறையை நாம் பாதுகாக்கிற பொழுது அல்லாஹ் மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் நம்முடைய குறையை மக்களுக்கு மத்தியில் மறைப்பான் என்கிற சிந்தனையை மனதில் நிலைநிறுத்துவோம், அமலில் கொண்டு வருவோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.